ஆப்பிரிக்கா கண்டத்துல மத்தியில இருக்க ஒரு பெரிய நாடுதான் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ, டிஆர்சின்னு சொல்லுவாங்க. பரப்பளவுல பெரிய நாடு, ஆனா மக்கள் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது. இயற்கை வளங்கள் அளவில்லாம இருந்தாலும் இந்த வளங்களோட பயன் மக்களுக்கு சேரவே இல்ல. ஏன் இப்படி ஆயிருச்சு அப்படிங்கிற கேள்வியோட இந்த வீடியோவை தொடங்கலாம். காங்கோ ஒரு காலத்துல பெல்ஜியம் நாட்டில் கட்டுப்பாட்டுல இருந்தது. அந்த காலனிய ஆட்சியின் தாக்கம் இன்னைக்கு இந்த நாட்டுல அரசியல் பொருளாதாரத்துல இருக்கு. வளங்கள் எல்லாம் எடுத்துட்டு வெளியே போனாங்க. ஆனா மக்கள் சுயநிலையுடன் வாழ கத்து கொடுக்கலன்னு சொல்றாங்க. 1994 ருவாண்டா நாட்டுல நடந்த ஹுட்டு டுட்சி அப்படிங்கிற ஜெனோசைட் ஆப்பிரிக்கா கண்டத்தையும் அதிர வச்ச சம்பவம். அந்த இன படுகொலைக்கு அப்புறம் ஆயுதம் பிடிச்ச பலரு காங்கோக்கு தப்பி வந்தாங்க. இவங்கதான் பின் நாட்கள்ல FDLR போன்ற ஆயுத குழுக்களாக மாறினாங்க. இந்த குழுக்கள் காங்கோல அமைதியா வாழல. அவங்க கிராமங்களை கைப்பற்றினாங்க, மக்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க. இதனால காங்கோல கிழக்கு பகுதி முழுசா ஒரு நிரந்தர யுத்த பகுதியா மாறுச்சு. காங்கோல ஒரே ஒரு போராட்ட குழு இல்ல, 100க்கும் மேற்பட்ட ஆர்ம்டு குரூப்ஸ் இருக்காங்க. சிலர் அரசாங்கத்திற்கு எதிராக, சிலர் வளங்களை கட்டுப்படுத்த, சிலர் பழி வாங்குற நோக்கில போராடிட்டு இருக்காங்க. இந்த குழுக்கள்ல குழந்தைங்களும் சேர்க்கப்படுறாங்க. சைல்டு ஷோல்டர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படிங்கிற ஒரு கொடுமையான உண்மை இங்க சாதாரண விஷயம் ஆயிருச்சு. ஒரு குழந்தை புத்தகம் படிக்க வேண்டிய வயசுல துப்பாக்கி தூக்க வைக்கப்படுறாங்க. கோல்டு, டைமண்ட், கோபால்ட், கோல்டன் உலகுல பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு தேவையான கனிமங்கள் எல்லாம் காங்கோல இருக்குது. ஆனா இந்த வளங்கள் தான் காங்கோக்கு சாபமா மாறி இருக்கு. இந்த வளங்கள் யாரு கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற போட்டியில இந்த யுத்தமே நடக்குது. வெளிநாட்டு நிறுவனங்களா இருக்கட்டும், உள்ளூர்ல வார்லார்ட்ஸா இருக்கட்டும், அரசியல் தலைவர்களா இருக்கட்டும், எல்லாருமே இதுல பங்குதாரர்களா இருக்காங்க. பொதுமக்களோட வாழ்க்கைன்னு பார்த்தா ஒரு சாதாரண காங்கோ குடிமகனோட வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, தினமும் உயிர் பிழைக்கிறதே ஒரு போராட்டம். வீடு இல்ல, பாதுகாப்பு இல்ல, வேலை இல்ல, பெண்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. செக்ஷுவல் வயலன்ஸ் ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க. குழந்தைகள் பள்ளிக்கு போக முடியல, அகதிகளா வாழ்ந்துட்டு இருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸ் அமைதி படை காங்கோல இருந்தாலும் முழுமையான அமைதி இன்னுமே வரல. அரசியல் விருப்பம் இல்லாதவர யுத்தம் தொடர்ந்துட்டே இருக்கும் அப்படிங்கதான் பல பேரோட கருத்தா இருந்துட்டு வருது. இந்த உலக நாடுகள் எல்லாம் அதோட வளங்களை வாங்குறாங்களே தவிர மக்களோட கஷ்டத்தை பெருசா பேசுறதே இல்ல. இந்த மௌனம் தான் இன்னொரு குற்றமா மாறி இருக்கு. வளங்கள் நிறைஞ்ச நாடு ஏன் வறுமையில இருக்கு? இந்த காங்கோக்கு டிராவல் பண்றது சேஃபா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லன்னு தான் சொல்றாங்க. இதுல 2 காங்கோஸ் இருக்காங்க. டெமோக்ராட்டிக் பப்ளிக் ஆஃப் காங்கோன்னு சொல்றாங்க, அது டிஆர்சி. எஸ்பெஷலி இந்த ஈஸ்டர்ன் காங்கோ சொல்ற நார்த் கிவு, சவுத் கிவு, அந்த ஏரியாஸ் எல்லாம் பார்டர்ஸ், அந்த ஏரியாஸ் எல்லாம் சேஃபே கிடையாது. எப்பவுமே கையில துப்பாக்கி வச்சிட்டு இருக்க குரூப் அங்க இருக்குமா, கிட்னாப்பிங் நடக்கும், வயலன்ஸ் நடக்கும், அங்க லாவே வீக்கா தான் இருக்கும். மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்காது, ஏர்போர்ட் திடீர்னு க்ளோசர்ஸ் ஆயிடும். அங்க இருக்க லோக்கலே இந்த பிரச்சனையால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கேபிட்டல் சிட்டி சேஃபா இருந்தாலுமே இது ரெக்கமெண்ட் பண்ணப்படுறது இல்ல. இதோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேட்டா, இப்பவும் கூட இந்த நார்த் கிவு, சவுத் கிவு, இட்டூரி அந்த மாதிரி பிளேஸ் ரொம்ப ஆபத்தா கருதப்படுது. எப்பவுமே வெப்பன்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க. சில ஸ்ட்ரீட்ஸ்ல, சில நகரங்கள்ல கட்டுப்பாடு எடுத்தாலும் முழுமையா அமைதியாகலன்னு சொல்றாங்க. திடீர்னு தாக்குதல் நடக்குமா, சண்டை, துப்பாக்கி சூடு, யுத்தம் நிறுத்தப்பட்ட மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையா அது தொடர்ந்துட்டு தான் இருக்கு. பொதுமக்கள் இதனால அதிகம் பாதிக்கப்படுறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்து அகதிகளா வாழ்றாங்க. பெண்கள் மீது பாலியல் வன்முறை இருந்துட்டே தான் இருக்கு. தினமும் உயிர் பாதுகாப்பே பெரிய கேள்விதாங்க. கோடிக்கணக்கான மக்களுக்கு போதிய சாப்பாடு கிடையாது. விவசாயம் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. சாப்பாட்டோட விலையெல்லாம் அதிகமா இருக்கு. குழந்தைகள்ல ஊட்டச்சத்து குறைபாடு அதிகமாவே இருக்கு. இந்த காங்கோவோட வளங்கள் என்னென்னு பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் கோபால்ட். இந்த மொபைல் EV பேட்டரி எல்லாம் இருக்குல்ல, அது ரிலேட்டட். கோல்டன் ஸ்மார்ட் போன் அண்ட் லேப்டாப்போடது. அண்ட் கோல்டு இருக்கு, டைமண்ட் இருக்கு, காப்பர் இருக்கு. உலகத்தோட மாடர்ன் லைஃபுக்கு தேவையான எல்லா பொருட்களும் அங்க இருக்கு. இந்த வளங்கள் எல்லாம் எப்படி ஃபர்ஸ்ட் வெளியே போகுது? ஆயுத குழுக்களோட கட்டுப்பாட்டோட. இந்த மைனிங் ஏரியாஸ் இருக்குல்ல, அது வந்துட்டு சில ரெபல் குரூப்ஸ் கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க கிராமங்களை கைப்பற்றி இருக்காங்க, மக்களை மிரட்டுறாங்க, நேரம் அடிமை வேலை செய்ய சொல்றாங்க. சட்டவிரோதமா சுரங்க வேலைகள் நிறையவே நடந்துட்டு இருக்கு. ப்ராப்பரா லைசன்ஸ் இல்லாம மைனிங் பண்றது, சைல்டு லேபர், பாதுகாப்பு இல்லாத வேலை, குறைஞ்ச கூலி, இதெல்லாமே இல்லீகல் மைனிங். பக்கத்து நாட்டு வழியா கடத்துவாங்க. வளங்கள் நேரடியா யூரோப்கோ யுஎஸ்கோ போகாது. முதல்ல ருவாண்டாக்கு போகும், அப்புறம் உகாண்டாக்கு போகும், அப்புறம் புருண்டிக்கு போகும். இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் தாண்டி மேட் இன் ருவாண்டா அப்படிங்கிற மாதிரி லேபிள் மாறும். இது எல்லாத்தையுமே பெரிய நிறுவனங்கள் தான் வாங்குது. இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் ரா மெட்டீரியல்ஸா வாங்கும். எங்க இருந்து வந்தது? தெரிஞ்சோ தெரியாத மாதிரி இருப்பாங்க. இதுதான் பிளட் மினரல்ஸோட கான்செப்டே. ஆனா இது இன்னமும் தொடர்ந்துட்டு இருக்கு. ஏன் இது நிக்கல அப்படின்னு கேட்டா பேராசைதான். பணம் அதிகரிக்க அதிகரிக்க ஆசை தீரல. ஒரு டன் கோபால்ட் கோடிக்கணக்கான விலையில கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அங்க இருக்க கவர்மெண்ட் ரொம்ப வீக். கரப்ஷன், மிலிட்டரி கண்ட்ரோல் இல்ல. அந்த லோக்கலோட வார் லார்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல, அவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங். அதனால கவர்மெண்ட்னால எதுவுமே பண்ண முடியல. இந்த உலகத்திலேயே எல்லாரும் அமைதியா இருக்காங்க.
போன் வாங்குறாங்க, பேட்டரி பயன்படுத்துறாங்க. ஆனா கேள்வி யாரும் கேட்கறது இல்ல. இத நிறுத்த முடியுமான்னா கண்டிப்பா முடியும். ஆனா நிறுத்துறதுக்கு தான் வழியே இல்லையே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது. இதுல இருக்க மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.